ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும். அப்படி நீங்கள் கவனிக்கலைன்னா உங்களுக்கு வந்துட்டு இது எக்ஸஸாக லோவாக எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கொக்கிப்பட்டியில் நாம் இந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் 2 இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு குழிஞ்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அளவும் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெண்டுமே இப்போ பாருங்கள், வி பட்டியில் காட்டுறேன். இப்போ வி பட்டியில் பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் அடிச்சாச்சு, பேக் அடிச்சாச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து லோவாக இருக்குது, இது வந்து ஹையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஹையாக இருக்குது, இது லோவாக இருக்குது. இப்படி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பிடிக்கணும்ல பல ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஆர்ம் ஹோலை லெவலாக வெட்டிடணும். ரெண்டுமே சம அளவாக நீங்கள் பார்த்து வெட்டிடணும். வெட்டினதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு குழிஞ்சு வெட்டணும். அப்படி வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சைட் ஜாயின் பிடிக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. இதே வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்படியே நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழே எவ்வளோ பிடிக்கணுமோ அதை வந்துட்டு நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஆர்ம் ஹோலில் மேலே கீழே ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கணும். இல்லாட்டினா நமக்கு வந்து சைட் ஜாயின் பிடிக்கணும்ல பல ப்ராப்ளம்ஸ் வரும். இங்கே தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கி இவ்வளோ துணி எச்சா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சைட் ஜாயின் பிடிக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.